Tale Titans, big stories. Zero fluff. Subscribe for epic tales, fast, fierce every week. Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. வணக்கம் அன்பா. அதிமுக நம்ம இதுவரை என்ன பார்த்தோம் அப்படின்னா, அதிமுக போகவும் அந்த காட்டுவாசிகளோட கூண்டில் மாட்டிக்கிறாங்க. இந்த பக்கம் சுராஜ் சொல்கிறான், நான் எப்படியாவது உன்னை காப்பாற்றுவேன், என்ன நம்ப வைக்கான்னு சொல்கிறான். இந்த பக்கம் பாஷா சொல்கிறான், அந்த கூண்டில் இருக்கிற 2 பேரையும் போய் பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சு விடுறான். அப்படியே தஜார்கிட்ட போய் என்னை விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். அவளை அடிச்சிட்டு ஒன்று நான் விட்டுருவேன்னு தஜாலும் சொல்லிடுறான். அடுத்தடுத்து வரக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டேல் டைட்டன்ஸ் வெல்கம் டு மை சேனல். வாங்க எபிசோடு போகலாம். இப்போ இங்கே பாஷா அவங்க 2 பேரும் கொண்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். பாஷாவோட தளபதி வீரர்களே கொஞ்சம் பேர் போய் அவங்க 2 பேரையும் கொண்டுடுங்க, மீதி இருக்கிறவங்கள என் கூட அந்த கிராமத்துக்கு போக நம்ம போய் அந்த வால் மச்சு இருக்கிற பையனை பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாஷாவோட தளபதி இந்த பொறுப்பு நான் ஓட்ட தான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாஷாவோட அண்ணன் ஓட்ட சொல்லிட்டு போயிடுறான். பாஷாவோட அண்ணன் உனக்கு நம்ம என்ன பண்ணுறது, இப்போ எப்படி எங்களுக்கு காப்பாற்றுன்னு வச்சுட்டே இருக்கா. சரி இது ஒரே வயதாக இருக்குன்னு சொல்லி நேராக ஜெயிலுக்கு போய் நீங்கள் 2 பேரும் இங்கே தப்பிச்சு போயிடுங்க, நீங்கள் இருந்தால் உங்க வீட்டுக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஹாத்திங்கிற அப்போ நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லும்போது என்ன காப்பாற்றிக்க எனக்கு தெரியும், நீங்கள் 2 பேரும் முதல்ல இங்கே தப்பிச்சு போங்க அப்படின்னு மட்டும் சொல்கிறான். நீ செஞ்ச உதவி கண்டிப்பாக நான் மறக்க மாட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னேன். இங்கே பாஷாவோட அண்ணன் முன்னே அப்படியே ஓடி போயிடலாம். இப்போ அதிமுக போவோம் அங்கேருந்து தன்னுடைய வில்லு அம்பு வாள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு தப்பிச்சு போயிடறாங்க. இப்போ இங்கே பக்கம் பார்த்தோன்னா நம்ம பாஷாவோட தளபதியை கட்டாங்க. அவன் அந்த கிராமத்து மக்களுக்கெல்லாம் ஒரு எச்சரிக்கை விடுறான், மரியாதை அந்த பையனை இங்கே கொடுத்துட்டு இல்லைன்னா அவங்க எல்லாரையும் கொண்டுடுவா அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே பாஷாவோட அண்ணன் முன்னே வந்துடுறான். இன்னும் நீ இங்கே வந்துட்டு அப்படின்னு சொன்னே அவங்க தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தான் சரின்னு சொல்லிட்டு அவனை எதுவும் சொல்லாமல் குடுகுன்னு ஓடி போய் அந்த கிராமத்தை பார்க்கலாம். இப்போ வெளியே வந்த ஹாத்திமுகவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹாத்திம் சொல்கிறான், நம்ம தப்பிச்சு போய் நம்ம கேள்விக்கு நம்ம அதில் கண்டுபிடிச்சிடலாம், ஆனால் அந்த பையனை காப்பாற்றுமே, ஒரு சின்ன பையனை விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லும்போது இப்போ நமக்கு 1000 வேலை இருக்குது, வா நம்ம போய் நம்ம பேரே பார்க்கலாம் ஹாத்திம் அப்படின்னு சொல்லிட்டு போகும். இந்த ஹாத்திமுக்கு மனசு கேட்கல, இல்லை நான் அவளை காப்பாற்றி தீர்வுன்னு சொல்லிட்டு ஹாத்திம் அந்த காட்டன் நோக்கி போயிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹோபோ சரி நானும் வர ஆயிருன்னு சொல்லிட்டு ஹாத்திம் இப்போ 2 பேரும் அந்த காட்டன் நோக்கி போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த காட்டுவாசி குடும்பத்தில் திரும்ப வந்து மறுபடியும் வந்துட்டீங்களா, நீங்கள் அந்த பாஷோட ஆளுங்க தானே இருக்கிற அவங்க வந்து சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நாங்கள் அந்த குழந்தையை காப்பாற்ற தான் வந்துருக்கோம், நீங்கள் இங்கே நம்பலாம் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிற அப்படின்னா, ஆமாம் நிஜமாக அந்த குழந்தையை காப்பாற்ற வந்துட்டு இருக்கோம், வேலை ஒருத்த வந்து காட்டி கொடுத்துட்டோம் எடுத்த அப்படின்னு சொன்னோன்னே இன்னது எங்கால ஒருத்தவனா சரி வாங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் ஒரு அந்த கிராமத்தில் இடத்துக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு புகைக்குள்ள சீக்ரெட் வழி வச்சிருக்காங்க, அதுக்குள்ளே தான் அந்த கிராமத்து முத்தமாக தங்கிட்டு இருக்காங்க. இது அந்த காட்டுவாசி அவங்க கிட்ட சொல்கிறான். உடனே அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த குகையை திறக்கிறாங்க. அப்போ ஹாத்திம் போபோ அந்த காட்டுவாசி தலைவன் எல்லாரும் அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. தலைவர் இறந்ததுக்கப்புறம் இவன் தான் இப்போ தலைவனை பொறுத்துட்டு இருக்கான். அக்கீரா தான் இவன் பேர். இப்போ அக்கீரா தான் இங்கே இருக்கிற காட்டுவாசி பொருட்களுக்கு எல்லாத்தையும் இவங்களை கூட்டு வந்து அறிமுகப்படுத்துறான். இதான் ஹாத்தின் போபோ, இவங்க தான் நம்மளை காப்பாற்ற வந்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் பார்த்தா அந்த காட்டி கொடுத்த காட்டுவாசி இங்கே தான் எங்கள் இடம் சீக்கிரட்டாக இருக்குது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி பாஷோட ஆளுங்க கூட்டு வரான். அப்போ இந்த புகைக்குள்ள தான் எல்லாரும் இருக்காங்க, இது ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் அதிமுக 2 பேர் உள்ளே போனவங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, இவங்க நம்மளை காப்பாற்றுவோம் அப்படின்னு அக்கீரா சொன்னதும் அதிமுக போகவும் நான் கண்டிப்பாக உங்களை காப்பாற்றுவோம், நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொன்னோடனே அவங்க ஆளுங்களாம் உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்களா ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா கத்திட்டு ஓடி போய் அவங்க பையனை முடிச்சு தூக்கிக்கிறாங்க. அக்கீரா சொல்கிறான், நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல, அவங்க குழந்தைய காப்பாற்ற தான் அதிமுக வந்துருப்பாங்க, இவங்க நம்ம கண்டிப்பாக நம்ம உதவி செய்வாங்க, வீரர்களே நம்ம யார் என்ன ஆனாலும் உயிரை போகிறாலும் இந்த பஞ்சையை விட்டு காப்பாற்றினோம் அப்படின்னு சொல்கிறான். இங்கே வந்து அக்கீரா அந்த குழந்தையோட அம்மாட்ட சொல்கிறான், நீ அந்த குழந்தை எங்கிட்ட கொடு, நான் அதிமுக கூட கொடுக்குறேன், அவங்க கண்டிப்பாக அதை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னோன்னே யாரை நம்பி என் கொஞ்சம் நான் கொடுக்க மாட்டேன், எனக்கு வந்து தான் முக்கியம், உயிரே கூட வந்து தர மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்கிறான். இங்கே பாஷோட ஆளுங்க எப்படி அந்த புகையை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்துடுறாங்க. அவங்க வந்துட்டாங்க, சீக்கிரம் முடிவெடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் சண்டை போடுறதுக்கு போயிடுறாங்க. அப்போ அவங்க வந்து பாஷோட ஆளுங்க சொல்கிறான், மரியாதையாக அந்த குழந்தைய மட்டும் என்கிட்ட ஒப்படைச்சிடுங்க, அப்படி அந்த குழந்தைய தரலன்னா இந்த மொத்த காடையை நான் எரிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த அக்கீரா சொல்கிறான், நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எங்கள் உயிரே போனாலும் சரி, எங்கள் வம்சமே அழிந்தாலும் சரி, ஆனால் அந்த குழந்தை மட்டும் நாங்கள் விட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்கிறான். உங்கள் உயிரோட உங்களுக்கு அந்த குழந்தை தான் முக்கியம், அப்போ வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். அக்கிரமும் சொல்கிறா வாங்க மோதி பார்த்துக்கலாம் அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இங்கே இறுதியை காட்டி கொடுத்த துரோகிரா நீன்னு சொல்லி அந்த காட்டுவாசி அவன் கொண்டுறான் அக்கிரா. அதுக்கப்புறம் வாங்க எல்லாம் மோதிக்கலாம் அப்படின்னு சொல்லி 2 பேரும் மோதிக்கிறாங்க. இந்த பக்கம் ஹாத்திமும் ஓடி போய் அந்த போரில் கலந்துக்கிறான். ஹாத்திம் 2 பேரும் அங்கே இருக்கிற வீரர்களை மாற்றி மாற்றி அடிச்சுட்டு இருக்காங்க. அக்கிராவும் நல்லா வில்லம்பு விட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் கொண்டு இருக்கான். இப்படியே போயிட்டு இருக்கு. பாஷாவோட ஆளுங்களும் எதிர்த்து தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக தாக்குதலை சமாளிச்சுட்டு இருக்கும்போது ஹாத்திமானி ஒவ்வொரு ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அந்த பக்கம் அக்கிராவும் முயற்சி செய்கிறான். ஆனால் அதுக்கு நடுவில் அந்த குழந்தையோட அம்மா வந்து எப்படி அந்த குழந்தையை காப்பாற்றுன்ற வேகத்தில் நடுவில் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அம்மாவை பாஷாவோட ஆளுங்க கொண்டு வர்றாங்க. ஹாத்திமையும் தலையில் அடித்து தாக்கிடுறாங்க. இருந்தாலும் ஹாத்திம் அதெல்லாம் கவலைப்படாமல் நேராக போய் அந்த குழந்தையோட அம்மாவை பிடிச்சிக்கிறான். பார்த்தா அவங்க இறந்துடுறாங்க. அவங்க சாகிறப்ப ஹாத்திங்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறாங்க. அப்போ அந்த குழந்தையோட அம்மா சொல்கிறாங்க, நான் உங்களை நம்புகிறேன், இதுக்கப்புறம் நீங்கள் தான் என் குழந்தைய பார்த்துக்கணும், ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சு தரணும்,
கண்டிப்பாக இதை நீங்கள் செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன். இதுக்கப்புறம் இந்த குழந்தை உங்கள் பொறுப்பு தான். நீங்கள் தான் இவனை பார்த்துக்கணும். நீங்கள் தான் எப்படியாவது இவனை காப்பாற்றணும். எவ்வளோ ஆபத்து வந்தாலும் சரி இவனை மட்டும் கைவிட்டுறாதீங்க. உங்களை நம்பி தான் நான் வாழ போகிறேன். எப்படியாவது இவனை காப்பாற்றிருங்க. இது ஒன்று மட்டும் எனக்காக செய்யுங்க. தயவு செஞ்சு இதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறான். அப்பா ஹாத்திம் சொல்கிறான், நீங்கள் இன்னொரு கேட்கணும் அவசியமே இல்லை. கண்டிப்பாக நான் செய்வேன். கண்டிப்பாக இந்த குழந்தையை நான் காப்பாற்றுவேன். இவன் என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது பொண்ணு மட்டும் தான் நம்பியிருக்கேன் ஹாத்திம். உன்னை தான் கடைசியாக நம்பிட்டு இருக்கேன். ப்ளீஸ் எப்படியாவது என் குழந்தையை காப்பாற்றுன்னு சொல்லி அவங்க அம்மா இருந்துடுறாங்க. உடனே ஹாத்திம் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்கள பார்த்து கண்டிப்பாக நான் நீங்கள் சொல்லதை செய்வேன். நீங்கள் எதுக்கும் பயப்பட தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய ஒரு கையில் எடுத்துக்கிட்டு சுற்றி முற்றி பார்க்குறான். அப்போ இங்கே இருக்கிற சண்டையில் நம்ம எப்படியாவது ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் போகும்போது அப்போ அக்கிரா சொல்கிறான், சண்டையில் ஜெயிக்கிறது முக்கியம் இல்லை, இப்போதைக்கு குழந்தைய காப்பாற்றுறது தான் முக்கியம். இவங்களை நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் பேசாமல் தயவு செஞ்சு இங்கேருந்து அந்த குழந்தைய விட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹாத்திம் ஒவ்வொரு நடுவில் இருக்கிற எல்லா வீரர்களையும் அடிச்சு போட்டு அந்த குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அக்கிராவும் அவங்க பின்னாடியே போயிட்டு இருக்கா. இந்த பக்கம் அவங்க தப்பிச்சு போயிட்டு இருக்கிறத பார்த்த பாஷாவோட ஆள் பாஷாவோட அண்ணன் சொல்கிறான், அவங்கள குறி வச்சு தாக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் அவள் அப்படியே பார்த்துட்டே இருக்கா. ஆனால் அவள் குறி கரெக்டாக ஹாத்திம் மேலே படாத மாதிரி ஏற்ற போய் படுது. இதை பார்த்த பாஷாவோட ஆளுக்கு சந்தேகம் வருது. இவன் என்றைக்குமே குறி தப்பினது இல்லையா, ஆனால் இன்றைக்கி என்ன தப்புறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கான். இந்த பக்கம் ஹாத்திம் அவன் செஞ்ச உதவிக்கு நன்றி இந்த மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். ஆனால் பாஷாவோட ஆளுக்கு அவன் மேலே இருக்கிற சந்தேகம் இன்னும் அதிகமாகிட்டே தான் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் காட்டுறாங்க, தப்பிச்சு போனால் ஹாத்திம் ஓபோ அந்த குழந்தைங்க எல்லாரும் வந்து அந்த காட்டை விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஏற்ற போய் அவங்க மக்கள் இந்த இடத்த பார்க்குறாங்க. பார்த்து அந்த இடமே சுடுகாடாக நெருப்பாக எங்கிட்டு இருக்கு. அதை பார்த்து ஹாத்திம் இவங்க எல்லாரையும் நம்ம காப்பாற்றணும்னு நினைச்சாங்கன்னா யாரையும் நம்மளால காப்பாற்ற முடியல. அக்கீரா சொல்கிறான், கவலைப்படாத ஹாத்திம், இந்த தியாகத்துக்கெல்லாம் கண்டிப்பாக நமக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது உடனே ஹாத்திம் சொல்கிறான், கரெக்டு, என்னானாலும் சரி இந்த குழந்தைய அந்த கட்டணத்தை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் பயணத்தில் முன்னேறான். இதையெல்லாம் கண்ணாடி மூலியமா பார்த்துக்கிட்டு இருந்த நஜ்மி போய் தச்சான்ட்ட சொல்கிறான், அட சரி அவங்க தப்பிச்சுட்டாங்க, தப்பிச்சது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையையும் கைப்பற்றி அவங்க வேறு இடத்துக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே எனக்கு அப்போவே தெரியும், அதனால தான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், அவங்க கொண்டுட்டு வா அப்போ தான் அவனோட உறுப்பினர் பாத்தியா நான் நினச்ச மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட வீரர்களை தஜ்ஜால் ஒரு ஆணையர்னா போய் அவங்க இங்கே கொண்டு வாங்க, அவங்கள பிடிச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆளுங்களை அனுப்பிச்சு விடுறான். உடனே தஜ்ஜாலோட ஆளுங்களும் குதிரையில் வந்து ஹாத்திம் ஓபோ இருக்கிற இடத்த நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஹாத்திம் ஓபோ அந்த குழந்தை அக்கீரா எல்லாரும் காட்டுக்குள்ளே ஒரு இடத்துல கடந்து போய்ட்டு இருக்காங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்கும்போது அந்த குழந்தை அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து அக்கீராவால் தாங்கிக்க முடியல. ஏன் அழுதுகிட்டே வரான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் ஓபோவும் கேட்கும்போது அப்போ அக்கீரா சொல்கிறான், அவன் அவங்க அம்மாவை இந்த சோகத்துலேருந்து இன்னும் வெளியே வர அதனால தான் ரொம்ப எதிர்த்து இருக்கா அப்படின்னு சொல்லும்போது உடனே ஓபோ சொல்கிறான், சரி நான் வேணா அவனை சீக்கிரம் ட்ரை பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவனை யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் யார் சொல்கிறதும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். உடனே ஹாத்திம் சொல்கிறான், இல்லை நீ கவலைப்படக்கூடாது, இந்த நேரத்தில் தான் நீ தைரியமாக இருக்குன்னு சொல்லும்போது யார் என்ன சொன்னாலும் அந்த குழந்தை கேட்க மாட்டேங்குது. இதை கேட்டு அவங்க எல்லாரும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்பா அக்கீரா சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எப்படியாவது நான் இவனை சமாதானப்படுத்துகிறேன், முதல்ல நம்ம இப்போ இவனை காப்பாற்றணும், ஒரு நல்ல சேஃபான இடத்துக்கு நம்ம போடுவோம், வாங்க அது இங்கே இருக்குன்னு முதல்ல தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஹாத்திம் ஓபோவும் நடந்து வந்துருக்கும் போது ஓபோ சொல்கிறான், நீ எப்போ நிறையா வரணும் அப்படின்னு கேட்கும்போது அப்போ நீ இங்கே தனியாகிடு, அவங்க ஆளில் வரும்போது ஒன்று தான் பிடிச்சி போகணும்னு சொன்னேன், இருங்க நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும் ஓடிதான். இந்த பக்கம் பாஷாவோட ஆளுங்க இருந்து பார்க்குறாங்க, எங்கே பார்த்தாலும் என் காணாதான் இருக்கே தவிர அவங்களுடைய நடவடத்தை காணும். பாஷாவோட தளபதி சொல்கிறான், வீரதியை நம்ம இந்த காட்டில் எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோம், அவங்க இங்கே இருக்கிற எங்கள் காட்டில் ஏதோ ஒரு இடத்துல தான் இருப்பாங்க, வாங்க எல்லாரும் பிரிஞ்சு போய் தரலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஷாவோட ஆளு பாஷாவோட அண்ணனை பார்த்து சொல்கிறான், இதுக்கெல்லாம் நீ தானே காரணம், நீ தான் அவங்க தப்பிச்சு வச்ச, எனக்கு எல்லாமே தெரியும், தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஷாவோட அண்ணனும் ஒரு மாதிரி சாக்கா பார்க்குறான். அப்போ கிட்ட வந்த பாஷாவோட ஆளு சொல்கிறான், நீ தான் இதுக்கெல்லாம் காரணம், நீ தான் அவங்க தப்பி வச்சதுக்கு மட்டும் போய் உங்கள் சித்தப்பாட்ட சொன்னால் என்ன அதுவும் தெரியுமா, மரியாதையாக நீயே என்னை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ நேற்றுன்னு சொல்லும் நான் இதுலேருந்து உன்னை காப்பாற்றுற அப்படின்னு சொல்லும்போது நீ என்னடா என்னை காப்பாற்றுறது, அவர் என்ன ஒன்றும் சொல்ல மாட்டார், உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லும்போது நீ என்னை ஏற்றுக்கிட்டு தான் அவனை நான் அடைஞ்சே தீர்வோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ பாஷாவோட அண்ணன் பொண்ணு அவனை அரைஞ்சிடுறான். பாஷாவோட ஆள் அவளை பார்த்து முறைக்கிறான், அவள் அரைஞ்சதுக்கு முறைச்சிட்டு இருக்கான். அப்போ அவள் சொல்கிறா, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, எங்கள் சித்தா பற்றி உனக்கு இரண்டா தெரியும், நீ என்ன சொன்னாலும் அவர் ஒன்று என்ன தண்டிக்க மாட்டாரா அப்படின்னு சொல்லும்போது உங்கள் சித்தா பற்றி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்கிறான். அவன் நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன் போட அப்படின்ட்டு நகர்ந்து போகிறான். அப்போ பாஷாவோட ஆள் சொல்கிறான், உங்கள் சித்தப்பா பற்றி ஒரு ரகசியம் சொல்கிறது தெரிஞ்சுக்கோங்க, அப்பாவை கொண்டதே உங்கள் சித்தப்பா தான் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறேன் எங்கள் சித்தப்பா. இதோட இந்த எபிசோடு முடியுது. தொடர்ந்து பார்த்து சப்ஸ்கிரைப் செய்யுங்க.